சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ போய் நூடுல்ஸ் எப்படி பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து தண்ணி காய வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது. இப்போ வந்து இது ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு இருக்கு. இப்போ இதை வந்து எடுத்து கொஞ்சம் அமுக்கி பாருங்க. நம்ம கையில வந்து பிடிச்சி அமுக்கிற அளவுக்கு இருந்தா ஓகே, ஒரு 75% வெந்திருக்க மாதிரி. அப்போதான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம காய்கறிலாம் போட்டு வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். ஸோ இப்போ வெந்துருச்சுது, நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் லைட்டாக காஞ்சோன்னா ஒரு 4 முட்டையை நான் உடச்சி விட்டுருவேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கிறேன். கொஞ்சம் உப்பு, சும்மா அந்த முட்டைக்கு தேவையான உப்பும் பெப்பர் மட்டும் தூவிக்கலாம். இது ரொம்ப பொரியல் மாதிரி கொத்திடாமல் கொஞ்சம் அந்த ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் மாதிரி எடுத்துடலாம். இந்த பதத்துக்கு 1-2 இருக்க மாதிரி. பெருசாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து சிக்கன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு சின்னதாக நீங்கள் நறுக்கிட்டாலும் சரி, நறுக்கி சின்னதாக நறுக்கி வேக போட்டாலும் சரி, அதை ஒரே ஒரு தடவை நம்ம லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக அந்த மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக, சும்மா அந்த சிக்கனில் வந்து அந்த உப்பு காரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அதை சாட்டே பண்ணால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே சாப் பண்ண ஜிஞ்சர் போடுறேன். அதே மாதிரி நல்லா பொடியாக சாப் பண்ண பூண்டு. உங்களுக்கு சாப் பண்ணி போடுறது பிடிக்கலன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட போடலாம். இந்த சாப் பண்ணி போடும்போது அந்த எண்ணெயில் வதக்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சாப் பண்ணி போட்டுக்காருங்க. ஸோ இதில் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுங்கிறத சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வேணாம் அப்படின்றவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது லைட்டாக நம்ம சாட்டே பண்ணதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெட்டி வச்சுருக்க பீன்ஸ், அப்புறம் இதில் முட்டைக்கோசும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வேகட்டும். அந்த எண்ணெயிலே வதங்கும் போது கொஞ்சம் வெந்துடும். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 5-6 தக்காளி, அதை வந்து நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, இல்லை மிக்சியில் ஒரு அடி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் பதிலாக நம்ம இந்த தக்காளி சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கினோன்னா இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே நூடுல்ஸில் உப்பு போட்டிருக்கோம், சிக்கன் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அந்த மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் கொஞ்சம் அந்த இந்தியன் ஃப்ளேவர் வர்றதுக்காக போடுறேன். உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் இதெல்லாம் பெப்பர் போட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணுற ப்ரிப்பரேஷன்ஸ் தான் மெயின், மிச்சது எல்லாமே மிக்சிங் தான். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்துட வேண்டியதுதான். இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே கிண்டுங்க. அப்போ தான் கிண்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த மசாலாவும் ஓட்டும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிங்கன்னா கிண்ட முடியாது. இதெல்லாம் கிளம்புறதுக்கு கடைசியாக நம்ம அந்த முட்டையை போட்டு கிண்டலாம். அவ்வளோதான், நல்லா கிளறியாச்சு. சூப்பரான ஒரு சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு சாஸும் போடலை. சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவும் போடாமல் நம்மளோட வீட்டு முறையில் ஈஸியாக செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எந்த ஒரு சாஸும் போடாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்தியன் ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் அம்மாஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.